இன்னைக்கு திகில் நேரத்துல நான் சொல்லப் போற கதை என்ன கதைன்னா, இது வந்து 1980ல பேரா ஈப்போல ஒரு சைனீஸ் ஃபேமிலி வந்து ஒரு வீட்டுக்கு குடி போயிருக்காங்க. அப்ப அவங்க குடி புகுந்து கொஞ்ச நாள்லயே வந்துட்டு வித்தியாசமான விஷயம்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அவங்க வீட்ல இருக்கும்போது திடீர்னு வந்து கதவு தொறந்து சாத்துற மாரி கேட்குமா, ஜன்னல் எதுவுமே தொறந்திருக்காது. ஜன்னல் எல்லாமே சாத்தியிருக்கும். திடீர்னு அவங்களுக்கு வந்து ரொம்ப குளிராயிருமா. அந்த வீட்ல வந்துட்டு அப்பா, அம்மா, 4 பிள்ளைங்க. வந்து பையன், அப்புறம் ஒரு பிள்ளை. அந்த பிள்ளை தான் வந்துட்டு எப்போதும் ஆ திடீர்னு வந்து ஆம்பள குரல்ல பேச ஆரம்பிச்சுருச்சாம். இந்த மாரி விஷயம்லாம் நடந்துகிட்டு இருந்தப்ப. அது மட்டும் இல்லாம, அந்த பிள்ளைக்கு அந்த நேரத்துல வந்து ஒரு 14 வயசு அப்படிதான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு ஒரு தம்பி. இந்த பையன் வந்துட்டு எப்போதும் சொல்லுவானாம், ஏதோ ஒரு கோனர்ல யாரோ நிக்கிறாங்க, ஏதோ தெரியுது, அந்த மாரி சொல்லிக்கிட்டு இருப்பான். கடைசி பிள்ளை தான் வந்துட்டு 7 வயசு. அந்த பிள்ளை வந்து யார்கிட்டயோ சொந்தமாவே ஒண்டியா பேசிக்கிட்டு இருக்குமாம். அப்பதான் வந்துட்டு அந்த நான் பிள்ளை வந்து ஆம்பள குரல்ல பேசுதுன்னு சொன்னேன்ல, அப்ப அந்த அன்னைக்கு வந்து அவங்க அப்பா வீட்ல இருந்திருக்காரு. அப்ப அது தூக்கத்துல திடீர்னு ஆம்பள குரல்ல கத்த ஆரம்பிச்சிருக்கு. கத்திட்டு என்னமோ வேற பாஷையில பேச ஆரம்பிச்சிருக்கு. அதனால எல்லாரும் பயந்து போய் அப்பதான் எல்லாரும் ரியலைஸ் பண்றாங்க. அந்த நேரத்துல ராத்திரி எந்திரிச்சு வந்தாங்கல்ல அந்த பிள்ளை கத்துறது கேட்டு, அப்பதான் ரியலைஸ் பண்றாங்க, அவங்க மேல எல்லாமே காயம். ஒரே காயம், கீறன மாரி காயம்லாம் இருக்கு. ரத்த காயமா இருக்கு. யாரோ போட்டு அடிச்சுட்டா, அந்த தழும்பு இருக்கும்ல, அந்த மாதிரி. அப்ப இவங்க எல்லாத்துக்குமே இது ஏன் இந்த மாரி இதுக்கு முன்ன வந்துட்டு ஆ சத்தம் கேட்கறது, குரலு கேட்கறதுன்னு தான் இருந்துச்சு. இதான் தடவ பிசிக்கலா அவங்களுக்கு வந்து அடிபடுறது. அப்ப குடும்பத்துல உள்ள எல்லாருமே ரொம்ப ரொம்ப பயந்துட்டாங்க. அப்பதான் வந்துட்டு இவங்க எல்லாருமே இந்த மாரி வீட்ல பிரச்சனையாவே போய்க்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எங்கேயோ வெளிய சுத்தி பார்க்க போயிருக்காங்க. அப்பதான் வந்துட்டு பக்கத்து வீட்ல உள்ளவங்க பார்த்துருக்காங்க. 2வது மாடியில வந்து யாரோ மிதந்துகிட்டு இருக்கிற மாரி. ஆனா அந்த அன்னைக்கு வீட்ல யாருமே இல்ல. ஏன்னா எல்லாம் சுத்தி பார்க்க போறதுக்கு முன்ன பக்கத்து வீட்டுக்காரவங்ககிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. "வீட பார்த்துக்கங்க. நாங்க இந்த மாரி சுத்தி பார்த்துட்டு வரோம்" அப்படின்ட்டுன்னு. அப்ப அவங்க திருப்பி வந்தோனே இந்த பக்கத்து வீட்டுக்காரவங்க சொல்லிட்டாங்க எல்லாத்தையும். இந்த மாரி நாங்க பார்த்தோம். ஆனா வீட்ல யாருமே இல்லையே. வேலைக்காரவங்க யாராச்சும் இருந்தாங்களா? ஆனா ஏன்னு தெரியல ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அது ஆளோட உருவம் தான். ஆனாக்கா அது வந்து மிதந்துகிட்டு இருந்துச்சுன்னு சொன்னோனே, அப்ப இவரு பார்த்தாரு. இதுக்கப்புறம் இத விட்டு வச்சா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு, அவரு நேரா போயிட்டு பூமோவ கூட்டிட்டு வந்துட்டாரு. பூமோன்னா இந்த மாரி வந்து மந்திரம் பண்றவங்க. அப்ப அவரு வந்துட்டு வீட இந்த மாரி கிளென்ஸ் பண்ணலாம்னு சொல்லி கூட்டிட்டு வந்தப்போ, அவரு மந்திரம் படிச்சுக்கிட்டே இந்த மாரி பண்ணியிருக்காரு. பண்ணிக்கிட்டே இருந்தப்போ, பட்டுன்னு நிப்பாட்டிட்டு, அவரு அந்த அவங்க அப்பா பார்த்து சொன்னாராம், "இப்ப நான் வந்தப்ப, இந்த வீட்ல உள்ளது என் கூடயே வந்திருக்கு. அதுக்கு தெரியும் நீங்க என்னைய கூட்டிட்டு வரீங்கன்ட்டுன்னு. அதனால என்னைய பயம் காட்டுறதுக்கு என் கூடயே, என் பின்னாடியே நிக்குதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனாலும் பிரச்சனை இல்ல. நீங்க கவலைப்படாதீங்க. நம்ம இத எப்படியாச்சும் வீட்ட விட்டு விரட்டிறலாம்ன்னு" சொல்லிட்டு அவரு திருப்பியும் மந்திரம் படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அவரு படிச்சுக்கிட்டே இருந்தப்போ, கொஞ்ச நேரம் நிப்பாட்டிட்டு, "எனக்கு தண்ணி வேணும்னு" சொன்னாராம். அப்ப இவங்க தண்ணி எடுத்துட்டு வந்து குடுக்க காட்டியும், அவரு அங்கேயே விழுந்து இறந்துட்டாரு. அவரு வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு அப்படின்ட்டுன்னு. ஆனா இந்த வீட்ல உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அவரு ஹார்ட் அட்டாக்னால இறக்கல. இந்த வீட்ல உள்ள அந்த பிரச்சனைனால தான் இறந்திருக்காரு அப்படின்னு. அதுக்கப்புறம் இவங்க இந்த வீட்ல இருக்க வேணாம். ஒரு உயிரையே எடுத்துருச்சு. இதுக்கப்புறம் இந்த வீட்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட காலி பண்ணிட்டு வெளியாயிட்டாங்க. வெளியானதுக்கு அப்புறம் அந்த வீட்ல யாருமே இல்ல. ரொம்ப வருஷமா பூட்டி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1997ல டெவலப்பர்ஸ்லாம் வந்துட்டு அந்த அந்த வீட உடைச்சுட்டு, ஆ அங்க அபார்ட்மெண்ட் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அப்பதான் வந்துட்டு அந்த வீட உடைக்கிறதுக்கு எடுத்துட்டு வந்த ஆப்பரேட்டர் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த வீட உடைக்கிறதுக்கு புல்டோசர் எடுத்துட்டு போறாங்களாம். அப்போ வந்து அந்த வீட்டு வாசல்ல வெள்ள சட்டை போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு ஃபீமேல் உருவம். யாரோ நின்டுகிட்டு இருக்கிற மாரி பார்த்துருக்காங்க. ஆனா அந்த உருவத்துக்கு வந்து முகம் இல்லையாம். பார்த்ததுக்கு அப்புறம் அந்த அந்த ஆப்பரேட்டர் பார்த்துட்டு பயந்து போய் அந்த இடத்துலேருந்து ஓடிட்டு, அதுக்கப்புறம் அவரு சொல்லியிருக்காரு, "என்னால இத செய்ய முடியாதுன்னு" சொல்லிட்டு ஓடிட்டாராம். ஆனா அதுக்கப்புறம் அவர யாராலயுமே ரீச் பண்ண முடியல. அவரு எங்க இருந்தாரு, எதுவுமே எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. அவரு இருக்காரா இல்லையான்னு கூட தெரியாம போச்சு. ஆனா, அதுக்கப்புறமும் அத உடைக்கிறதுக்கு வர டெவலப்பர்ஸ் எல்லாமே ஏதாச்சும் ஒரு காரணத்தினால தள்ளி போயி இல்ல அந்த அந்த இதே வந்து கேன்சல் ஆயி போற அளவுக்கு அந்த மாரி ஆயிருச்சு. ஆனா, அந்த வீடு பக்கத்துல உள்ளவங்கலாம் என்ன சொல்லுவாங்கனாக்கா, இந்த வீட சுத்தி ஒரே அமைதியா இருக்குமாம். ஒரு குருவி சத்தம் கூட இருக்காதாம். அப்ப அந்த வீட்டு கிட்ட அவங்க நடந்து போறப்பயோ, இல்ல காடியில, மோட்டோல அந்த மாரி போறப்பயோ, அவங்களுக்கு வந்து சத்தம் கேட்குமாம். அந்த வீட்டுல இருந்து மெதுவா யாரோ மந்திரம் சொல்ற மாரி சத்தம் கேட்குமாம். இல்ல யாரோ சிரிக்கிற மாரிலாம் சத்தம் கேட்குமாம்.
2வது மாடியில யாரோ நின்னுட்டு ஜன்னல் வழியா எட்டி பார்க்குற மாரிலாம் வந்து இல்யூஷன்ஸ் தெரியுமா. பட் அது உண்மையாலே அந்த வீட்டுல பேய் தான் இருந்துச்சா? இல்ல அந்த குடும்பத்த அந்த வீட்லேருந்து விரட்டுறதுக்கு யாராச்சும் ஏதாச்சும் செஞ்சு விட்டாங்களான்னு சொல்லி தெரியல. அது இப்போ வரைக்குமே ஒரு ஒரு லெஜெண்டா தான் இருக்கு. இன்கேஸ் உங்களோட ஸ்டோரியும் நீங்கள் திகில் நேரத்தில் வரணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஸ்டோரியை வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இமெயிலில் ஷேர் பண்ணிங்கன்னா நான் உங்கள் ஸ்டோரியை வந்து இங்கே நரேட் பண்ணுவேன். தேங்க்யூ.